திருச்சிற்றம்பலம். ஆமெனவும் ஊமெனவும் இரண்டும் கூட்டி அப்பனே ஓம் என்ற மூன்றும் ஒன்றாய் நாமெனவும் தாமெனவும் ஒன்றேயாகும் நல்லவர்கள் அறிவார்கள் காமி காணான் வாமம் வைத்து பூசை பண்ண இந்த மார்க்கம் வந்தவர்க்கு சக்தி சிறுபிள்ளை வாலை சோமநதி அமுதம் உண்ணவாவா என்பாள் சுகம் உனக்கு பரமசுகம் அருள் செய்வாளே. அன்பும் அறிவும் ஞானமும் உடைய பெரியோர்களையும் சிறியோர்களையும் சித்தனும் சிவனும் வலையொலி தங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றது. இனி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா கருவூராரை பற்றி பார்ப்போம். அவர் எழுதினது பல நூல் இருக்குது. வாதகாவியம் 700, 9ஆம் திருமறையில் திருவிசைப்பான் பதிகன் வரும், கருவூரார் பூஜா விதி, இப்படி பல நூலை எழுதியிருக்கார் ஐயன். ஐயன் தோன்றியது 11ஆம் நூற்றாண்டு சோழ காலத்தில் வாழ்ந்தவர். போகரின் சீடர். போகர் எப்படி விஸ்வகர்ம குலத்தை சேர்ந்தவரோ கருவூரார் விஸ்வகர்ம குலத்தை சேர்ந்தவர். போகர் தங்க நகை செய்யும் குலம், கருவூரார் சிலை சிற்பம் செய்யும் குலம். இன்று வரை ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவில் இருக்குது இல்லையா, அந்த கோவிலை பிளான் பண்ணி வடிவமைச்சு சிற்பங்கள், கோபுரங்கள், சிலைகள், இப்படி மாஸ்டர் பிளானே கருவூரார் தான். அப்படி இருக்கிறபோது கருவூரார் ஒரு மிகப்பெரிய குருவாக வணங்கிட்டு இருக்காரு ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் என்ன பண்ணார், எல்லாத்தையும் கேட்டு செய்கிறவர். அப்போ புதுசாக சமஸ்கிருதம் உள்ளே வந்தது. இந்த சமஸ்கிருதமும் நல்லா இருக்குதே, எதுலேயும் பூஜை பண்ணால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி ஒரு சின்ன கான்செப்டில் அவர் பேசினார். யார்கிட்ட பேசினார்? மந்திரிகள்கிட்ட பேசினார். குருவாகி இவர்கிட்ட எதுவும் கலக்கலை. சரி, அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக சொல்லிக்கலாம் அப்படின்னு அவர் விட்டுட்டார். இதை கேள்விப்பட்ட கருவூரார் கிளம்பி போயிட்டார் தஞ்சாவூர் விட்டு. எல்லாம் ஃபினிஷிங் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட சிலை வைக்கிற நேரத்தில் கிளம்பிட்டார் அவர் கோச்சிக்கிட்டு. அப்புறமா அங்கேருந்து சிதம்பரத்துக்கு வராரு. அங்கே ஒரு சிற்றரசன், அவரும் சோழன் தான். அவர் தீர்த்த குளத்தில் மூழ்கிறாரு, ஏந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நடராஜர் நடனமாடும் காட்சியை கண்டு கொண்டுக்கிறார். உடனே என்ன பண்ணுறாரு, சிற்பிங்கெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி நான் கண்ட காட்சியை அப்படியே நீங்கள் தங்கத்தால் அந்த நடராஜ பெருமானை செய்யணும் அப்படின்னு கேட்டுறாரு. சிற்பிங்கெல்லாம் ஒத்துக்க முடியல. அவர் என்ன கண்டிஷன் போட்டாருன்னா, சுத்தமான தங்கத்தில் செய்யணும், செம்பு கலக்கக்கூடாது, 48 நாளில் செய்யணும். இது செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா எல்லாரையும் உயிரோட விட்டுறேன், இல்லைனாக்கா எல்லாருக்கும் மரண தண்டனை உண்டு அப்படின்ட்டாரு. இவங்க என்ன பண்ணாங்க, ஒத்துக்கிட்டு செய்கிறாங்க, செஞ்சிட்டு இருக்காங்க. 47 நாள் ஆச்சு, செய்ய முடியல. 48ஆவது நாள் நெருங்குது. அவங்களும் தங்கத்தை வளைக்கிறாங்க, வழன்னு போகுது. என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லோரும் ஈசனை வணங்கினாங்க. உடனே போகர் பெருமான் பார்த்தாரு, கருவூரா போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அந்த சிற்பத்தை செஞ்சு கொடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வராரு, ஒத்துறவு இடத்துல வராரு. அதுக்கப்புறம் அந்த சிற்ப இருக்காங்க இல்லையா, அந்த சிற்ப செஞ்சவங்களாம் சொல்கிறாரு, நான் செஞ்சு தரேன் ஒரு 2 நாளைக்குள்ளார. 47 நாளாக உட்காந்து செஞ்சிட்ருக்குறோம், எங்களால் முடியல, நீங்கள் 2 நாளைக்குள்ளே செஞ்சிடுறீங்களா அப்படின்ட்டு. இல்லை, நான் செஞ்சு தரேன் அப்படின்ட்டு அவர் தங்கத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அறைக்கு போகிறாரு. அறைக்கு போயிட்டு ஒரு 3/4 மணி நேரத்தில், 2 நாழிகையில் செஞ்சு முடிச்சிடுறாரு. பார்க்குறாங்க, ரொம்ப அருமையாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது சிலை. அதுக்கப்புறமா 48ஆவது நாளில் சோழ மன்னன் வராரு. இது எப்படி அருமையாக இருக்குது சிலை, யார் செஞ்சது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் இவர் கருவூரார் சொல்கிறாரு, சரி, ஓகே, நல்லாயிருக்கு, இது சுத்தமான தங்கத்தில் செஞ்சிங்களா, செம்பில் செய்யணும், நான் சோதனை பண்ணணும் இல்லையா, அது பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறாரு. பண்ணும்போது சுத்தமான தங்கம் இல்லை, செம்பு கலந்துருக்குது. உடனே தண்டனை கொடுக்குறாங்க. அவர் எங்கே, நான் சுத்தமான தங்கம் கொடுத்தா செம்பு கலந்துருக்குது. உடனே கருவூரார் தூக்கி சிறையில் போடுறாங்க. தங்கத்தையும் திருடிட்ட, நான் சொன்ன மாதிரி தங்கத்திலே பண்ணலை, ஒரு செம்பை கலந்து பண்ணியிருக்கிறேன் அப்படின்ட்டு. இது போகருக்கு தெரிஞ்சு சீடர்களோடு எல்லாம் சேர்ந்து எல்லாம் இங்கே வந்துட்டாங்க. இவங்க சீடனை கூப்பிடு, கருவூராரை கூப்பிடு அப்படின்றாங்க. உடனே வந்தது போகரை தெரிஞ்ச உடனே இவருக்கு ஒன்றுமே புரியல. இவருக்கு, உனக்கு தங்கம் தானே வேணும், அவன் திருடனான்னு சொல்லி தானே வச்சுக்கிற, இந்த எடை தங்கம் தரேன், எங்கே கூப்பிடு அப்படின்னு. அங்கே கூப்பிட்றது, உள்ள சிறையில் காணும். அவர் சிறையில் போனாக்கா சிறையில் கருவூராரை காணும். தேடுறாங்க இல்லை.
போக பெருமானே என் உயிரை கூட எடுத்துக்கங்க, அவர் எங்கே இருக்கிறான்னு தெரியல அப்படின்னபோது, உடனே போகர் பெருமான் வந்து கரூராரை கூப்பிட்றாரு. கரூரா வா வெளியே அப்படிங்கிறாரு. உடனே அவர் அறையில் சிறையில் தான் இருக்கிறாரு, யார் கண்ணுக்கும் தெரியல. அப்புறம் வந்த பிற்பாடு அது ஒரு நாடகத்தை நடத்தி அதுக்கப்புறம் போகர் பெருமான் இவர்கிட்ட சொல்கிறார் சோழன்கிட்ட, எப்பேற்பட்ட பொருளையும் ஒரு தங்கத்தில் செய்யணுன்னாக்கா செம்பு கலக்காமல் செய்ய முடியாது, இது கூட தெரியாத ஒரு அறிவு கட்ட மன்னனா நீ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறார். சீடனை கூப்பிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா அங்கேருந்து கரூரார் கொஞ்ச நாள் விட்டு இதுக்கு போகிறார், நெல்லையப்பரை தரிசிக்க. நெல்லையப்பா நெல்லையப்பா நெல்லையப்பான்னு சொல்லி ஒரு 3 தடவை கூப்பிட்றாரு. அங்கே நெல்லையப்பனே வரல. சரிங்க நெல்லையப்பன் எல்லாம் போகணும்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சிக்கினே போயிட்டார். உடனே அங்கேருந்து நெல்லையப்பன் இல்லாத இடத்துக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய கோயில் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. அங்கே புல் பூண்டு எருக்கஞ்செடி இப்படிலாம் வளர்ந்து போகுது. அங்கேருந்து ஓடி வராரு. யார்? நெல்லையப்பர் ஆகிய சிவன் ஓடி வராரு. பா கரூரா நில்லு, கோச்சிட்டு போவாத, நான் உள்ளே தான் இருந்தேன், நெய் வைத்தியம் பண்ணாங்க, பேச முடியலப்பா இருப்பா அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா என் கூட வான்னு சொல்லி அப்புறம் கோவிலுக்கு கூப்பிட்டு போய் இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போனார். அதுக்கப்புறமா அவர் நடக்க நடக்க புல் பூண்டு எருக்கஞ்செடி எல்லாமே காணாமல் போயிடுச்சு. நல்லா செழிப்பாக திருநெல்வேலி நல்லா செழிப்பான ஒரு ஏரியாவாக மாறிடுச்சு. அதுக்கப்புறமா அங்கேருந்து திரும்ப இதுக்கு வராரு, எங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு வராரு. திருவனைக்காவலில் அங்கே தரிசனத்தை முடிச்சுட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வந்து ரங்கநாதரை பார்க்கலான்ட்டு. அங்கே ஒரு பெண்மணி ரொம்ப பக்திமயம், பக்தி ஒழுக்கம், ஆனால் தாசி அவங்க. அது எல்லா ஊருக்காரங்களும் தெரியும். ஆனால் அவங்க ரொம்ப பக்தி ஒழுக்கத்தில் ரொம்ப தேர்னவங்க. அந்த பக்தியை பார்த்த உடனே கரூராருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. இந்த காலத்தில் இப்படி ஒரு பக்தி ஒழுக்கமா அப்படின்ட்டு. அப்புறம் அந்த பெண்மணிகிட்ட போய் பேச, அந்த பெண்மணி, அடியார் அவர்களே வாங்க எங்கள் வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்ணும் அப்படின்ட்டு சரின்ட்டு வரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டார் கரூராரும். அன்னைக்கு மாலையே போயிட்டு விருந்து சாப்பிட்டுட்டு இரவு முழுதும் இருந்து விடிகாலம் வரைக்கும் ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறாங்க மகிழ்ச்சியாக. ரங்கநாதர் எப்படி இருந்தார், எப்படி வந்தார், எப்படி அவருடைய வரலாறை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பொழுது போனதே தெரியல. அதுக்கப்புறமா அந்த பெண்மணிக்கு இவருடைய பரிசு ஒன்று கொடுக்குறாரு, நவரத்ன மாலை, இதை வச்சுக்கோ அப்படின்ட்டு. அந்த பெண்மணியும் கழுத்தில் போட்டுக்கிறாங்க. மறுநாள் ஸ்ரீரங்கம் பார்க்குறதுக்கு உள்ளார கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே நவரத்ன மாலையை காணும்னு சொல்லி பெரிய ஆர்ப்பாட்டமே உள்ளே நடக்குது. யாரும் திருடிட்டாங்க, எப்படி போச்சு என்ன போச்சுன்னு தெரியாமல் எல்லோரும் தேடிட்டுருக்காங்க. அந்த நேரம் இந்த பெண்மணி உள்ளே போக, அந்த பெண்மணி கழுத்தில் நவரத்ன மாலை தொங்க, அதை பார்க்கும்போது இந்த பெண்ணு தான் திருடிருக்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் ஊர்லெல்லாம் கூப்பிட்டு பஞ்சாயத்து வச்சு கட்டி போட்டு, உனக்கு எப்படி இது கிடச்சிது அது சொல்லு அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா இது வந்து கரூரார் வந்தார், என் வீட்டுக்கு விருந்து வந்தார், அவர் தான் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு அந்த பெண்மணி சொல்ல, கரூரார் ரொம்ப நல்ல மகனாச்சே, அவர் ஏன் தாசிங்கிற உன் வீட்டுக்கு வராரு அப்படின்னு கேட்க, அப்போ அவர் ஒழுக்கம் இல்லாதது தான், உன் வீட்டில் வந்து விடிய விடிய இருந்திருக்காருன்னா அவருக்கு ஒழுக்கம் கிடையாது, அப்பேற்பட்டது, அப்போ அவரும் திருடி இருப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அவரையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கடைசியில் அவரை கூப்பிட்டு வந்து அவரையும் நிற்க வச்சு பஞ்சாயத்தில் கேள்வி மேலே கேள்வி கேட்டு, கரூரார் நான் திருடலை, இது வந்து ரங்கநாதரே எனக்கு கொடுத்தது அப்படிங்கிறாங்க. இந்த கதையெல்லாம் யார்கிட்டயா போய் சொல்லுங்கள் சாமி அப்படின்ட்டாங்க அவங்க. வேணா ரங்கநாதரே கேட்கலாமே கூப்பிட்டு வச்சு அப்படின்னு கரூரார் கேட்க, உடனே அங்கேருந்து அசிரீரி ஒலிக்குது. எங்கே ரங்கநாதர் சொல்கிறார், நான் தான் கொடுத்தேன் கரூராருக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்டனை ஏதாவது கொடுக்கணுன்னாக்கா எனக்கு கொடுங்க அப்படின்னு ரங்கநாதருக்கு சொல்ல, உடனே அங்கே இருக்கிற ஊர் மக்களெல்லாம் ஒன்று கூடி கரூரார் காலில் விழுந்து கும்பிட, அவர் அங்கேருந்து கோவத்தில் புறப்பட்டு வந்துட்டார். என்னடா இவங்கெல்லாம் மனுஷனுங்க அப்படின்ட்டு. அங்கேருந்து நேராக கரூருக்கு வந்து பசுபதி ஈஸ்வரர்கிட்ட வந்து, ஈசனே 2.5 கலந்துடணும், என்னை ஏற்றுக்கோ அப்படிங்கிற சொல்கிறாரு. நில்லுப்பா கரூரா நில்லு, இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்குது அப்படிங்கிறாரு. யார்? பசுபதி ஈஸ்வரர். இன்னும் வேலையா இந்த மக்கள்கிட்டயா அப்படின்னு. அந்த வேலையை நீ தான் செய்யணும், வேறு யாராலையும் செய்ய முடியாது அப்படிங்கிறாரு. உடனே என்ன வேலை ஐயா அது, எந்த பணி சொல்லுங்க ஐயா அப்படிங்கிறாரு. தஞ்சாவூரில் கட்டினே கோவில், அது எல்லாமே முழுசாக முடிஞ்சிடுச்சு, அந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணுறது யாராலையும் முடியாது,
நீ தான் போய் உன்னுடைய திருக்கரத்தால் அந்த சிலைய அமைச்சிட்டு வரணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து போகிறாரு. அங்கேருந்து போயிட்டு ராஜ மரியாதை தான் அங்கே. உடனே மன்னன் வராரு. ராஜ சோழன் வந்து காலில் விழுந்து கும்பிட்டு செஞ்சதெல்லாம் தவறு தான் குருநாதா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஊரில் ஆவுடையாரை பிரதிஷ்டை பண்ணுறாரு. இன்றைக்கி பிரகதீஸ்வரர்னு பேர். அன்றைக்கி ஆவுடையார். அந்த ஆவுடையாரை பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆனந்தமாக வராரு. வந்துட்டு கரூரில் வந்து ஈசனிடம் பசுபதி ஈஸ்வரிடம் 2.5 கலக்கிறாரு. ஐயனுடைய ஜீவ சமாதி கரூரில் இருக்குது. எல்லாரும் கரூருக்கு போனீங்கன்னா ஐயனை பார்க்கலாம். ஐயனுடைய கரூரார் பெருமானுடைய ஆசியை பெற்று நோய் நொடியில் அற்ற வாழ்வும் நீண்ட ஆயுளும் நித்திய தேகமும் என்றும் இளமையுடனும் என்றும் பேரறிவுடனும் என்றும் பேரழகுடனும் சீரும் சிறப்புமாய் அழியா செல்வமும் சர்வ சகல செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் விரைந்து நிறைந்து நிலைத்து நிற்கட்டும் இந்த உலக தொண்டர்களின் வாழ்வில். குரு வாழ்க, குருவின் புகழ் வாழ்க, குருவை போற்றும் சீடர்கள் வாழ்க. அன்னை வாழ்க, அன்னையின் புகழ் வாழ்க, அன்னையை போற்றும் பக்தர்கள் வாழ்க. தந்தை வாழ்க, தந்தையின் புகழ் வாழ்க, தந்தையை போற்றும் தொண்டர்கள் வாழ்வாங்கு வாழ்க. திருச்சிற்றம்பலம். சிவகடாட்சியம் பரிபூரணம்.